ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிங்சன் ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. அங்கே நம்ம பிரின்சிபல் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் நைஸ் ஸ்டே பண்ண போகிறோம், எல்லாரும் ஜாலியாக இருங்க பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம சிங்சனும் இதெல்லாம் கேட்டுட்டு எப்போது போல நம்ம கசாமா காதில் வந்து ஊதிக்கிட்டு இருக்க, நம்ம கசாமாவும் இதை பண்ணாதானே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்ட்டு அவங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யோசினகா மேடமும் வைஸ் பிரின்சிபல் மேடமும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் லைனில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தராக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மசாவும் போய் வாங்க போவோம். அப்போ நம்ம மசாவை பார்த்து வைஸ் பிரின்சிபல் மேடம் வந்து, நீ யாருக்குனே வாங்கிட்டலா, இது 2வது வாட்டி அப்படின்னு கேட்காங்க. நம்ம மசாவும், நான் எங்கே வந்தேன், நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி இந்தா வச்சுக்கொண்டு கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம கசாமாவும் பக்கத்து டேபிள்ல பார்க்குறான். பக்கத்து டேபிள்ல பார்த்தா நம்ம மசா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம கசாமா, நம்ம மசா எப்போது நம்ம கூட தானே சாப்பிடுவோம், பக்கத்து டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம சிங்சன் கிட்ட கேட்டுட்டே அப்படி போச்சேன்னு பார்த்தா போச்சன் பக்கத்துல தான் நம்ம மசா உட்காந்துருக்கோம். என்னடா நடக்குது, நம்ம கசாமா மறுபடியும் அங்கே பார்க்குறான். அங்கே பார்த்தா நம்ம மசாவை காணும். இதை பார்த்து நம்ம கசாமாவுக்கு அள்ளு விட்டுருது. என்னடா இது இப்படிலாம் நடக்குது, இது நம்மளோட இல்யூஷனா இல்லை உண்மையிலேயே நடக்குதான்ட்டு புலம்பிட்டு கிடக்கான். அதுக்கப்புறம் நம்ம அகியோ மேடம் தான் கட்டுறாங்க. அவங்களும் நீங்கள் எல்லாரும் டின்னர் சாப்பிட்ருப்பீங்க, இப்போ வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரங்களாம் வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கசாமாவுக்கு மசாவு மாதிரி தெரிஞ்ச உருவம் இப்போ போச்சன மாதிரி இருக்கும். அவனும் வந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பான். இவரும் நம்ம மசாவு, கசாமா, சிங்சன் 3 பேர் பேசிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கசாமா போச்சன் பின்னாடி பார்க்க இன்னொரு போச்சன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய்கிட்டு இருப்பான். நம்ம கசாமாவும் என்னடா இது அப்படின்ட்டு அந்த போச்சனை ஃபாலோ பண்ணி போறான். ஆனால் போய் பார்த்தா அவனை காணும். நம்ம கசாமாவும் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, வந்திலேருந்து ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம மசாவும் வந்திலேருந்து கசாமா ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போச்சனா இருந்த உருவம் நம்ம நேனியாத மாறிடுச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் மேடம் வந்து, வாங்க பசங்களா எல்லாரும் பட்டாசு வெடிக்கலான்ட்டு பட்டாசு ஒருத்தர்கிட்டயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களும் எல்லாரும் சேர்ந்து பட்டாசை ஜாலியாக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நேனியும் மாசோக்கா மேடம் கிட்ட போய் ஒரு பட்டாசு வாங்க அவங்களும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிங்சன், மசாவ், கசாமா, போச்சன் எல்லாரும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம கசாமாவும் அந்த சைடு பார்க்குறான். அங்கே பார்த்தா நேனி உட்காந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கசாமாவும் நேனியா தனியாக உட்காந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்க, பின்னாடி நம்ம நேனி வந்துருதா. நேனி வந்துட்டு கசாமா கிட்ட, நான் இப்போதான் பட்டாசு வாங்கிட்டு வரேன், நான் எங்க பட்டாசு வெடிச்சேன்னு கேட்க, நம்ம கசாமாவும் இப்போ எப்போதும் போல அங்கே திரும்பி பார்த்தா அங்கே மறுபடியும் நேனியை காணும். நம்ம கசாமாவும் வந்தலேருந்து ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குன்ட்டு ரொம்ப பயந்து போய் நின்றுக்கிட்டு இருப்போம். அடுத்து இவங்க எல்லாரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கசாமாவும் அவன் பேக்குக்குள்ள, நான் தான் பிரஷ் கொண்டு வந்தாண்டா எங்கடா போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நேனியா இருந்த உருவம் இப்போ கசாமாவும் மாதிரி கசாமா பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம யோசினாக்கா மேடம் வர அந்த உருவம் காணாமல் போயிருது. நம்ம கசாமா கிட்ட உங்ககிட்ட பிரஷ் இல்லையா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரஷ் இருக்கு, நான் கொடுக்கேன்னு சொல்றாங்க. அப்படி இவங்களாம் பிரஷ் பண்ணி முடிக்க அடுத்து எல்லாரும் தூங்க பெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிங்சனும் வருவான். வந்துட்டு என்னடா எல்லாரும் பெட்லையும் தலைவணி இருக்கு, என்னோட தலைவணி எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம கசாமா, நானே காலையிலேருந்து எரிச்சல்ல இருக்க, எனக்கு என்னெல்லாமோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு, நீ வேற தலைவனியை காணும் அதை காணுன்ட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம சிங்சனை எப்போது போல நம்ம கசாமாவை பிபி மாத்திர பொள்ளையாட்டு போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கசாமா ஓவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் மண்டையில இவனை ஒரு தலைவனியை கொண்டு எரிஞ்சிட்டான். நம்ம கசாமாவும் இருக்க ப்ரெஷர்ல இதுவரையானு கத்த, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பில்லோ ஃபைட் விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாரும் தலைவனி தூக்கி போட்டு விளையாட, நம்ம சிங்சனும் அவனோட ஸ்டெப்போ போட்டு டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இவங்கலாம் ஃபைட் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம கசாமாவை தான் கட்டுறாங்க. நம்ம கசாமா தூங்கிட்டு இருக்கான். அவன் லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறான். இந்த சைடு பார்த்தா நம்ம சிங்சன் படுத்திருக்கான். காலையில் தான் இவன் தொல்லன்னு பார்த்தா நைட்டு என் பக்கத்தில் இருக்கான்ட்டு இந்த சைடு திரும்பி படுக்கிறான். இங்கே பார்த்தாலும் நம்ம சிங்சன் தான் இருக்கான். நம்ம கசாமாக்கு அள்ளு விட்டுருது. என்னடா 2 சைடு இவன் இருக்கான் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க, நம்ம சிங்சனும் நீ ரொம்பவே சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் உனக்கு கூல் பண்ணுறேன்ட்டு அவன் காதில் 2 சைடு இருந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கசாமாவும் என்னடா எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது, காலையிலேருந்து 2 மசாவும் 2 நேனி 2 போச்சான், இப்போ 2 சிங்சன், மீதி எல்லாரும் கூட பரவாயில்ல, இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம கசாமாவுக்கு வைத்த கலக்க, இப்போ இவனோட வச்சுக்கிட்டு நம்ம எப்படா ரெஸ்ட்டும் போவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் போகாமல் இருந்தாலும் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம சிங்சனை எந்திரிச்சிட்டு, நண்பா கசாமா எனக்கு உச்சா வருது, நீ என் கூட வாரியான்னு கேட்க, அந்த சைடு உள்ள சிங்சன், வாடா கசாமா நம்ம உச்சா போலான்னு சொல்லிட்டு கசாமாவுக்கு மேல இந்த சிங்சனை பிடிச்சிட்டு 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கசாமா ஒரு சிங்சனையும் தாங்க முடியாது, இல்லை 2 சிங்சன் வரையான்ட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். சரி நம்மளுக்கும் வேற வைத்த கலக்குது, நம்மளும் போலான்ட்டு எந்திரிச்சு போறான். அந்த நேரத்தில் இந்த 2 சிங்சனும் நம்ம கசாமாவை தூக்கி அவங்க டிக்கில போட்டு புரி டான்ஸ் ஆடிட்டே கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸ் ஆடியே இவங்க 3 பேர் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துருந்தாங்க. வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல பண்ண வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கசாமாவும் இப்போதான்டா கண்ணே தெரியுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஒரிஜினல் சிங்சனும் நம்ம கசாமா கிட்ட இன்னொரு சிங்சன் எங்கடா போனான்னு கேட்க, நம்ம கசாமாவும் எங்க போனா, அவன் என்கிட்ட தானே நின்னாட்டு திரும்பி பார்க்க அந்த சிங்சனை காணும். நம்ம கசாமாவும் என்னடா ஆச்சுன்னு சாக்காய் முழிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம சிங்சனும் கசாமாவோட அம்மா மாதிரி அவனை வாடா தங்கோ தூங்க போலான்னு சொல்ல, நம்ம கசாமாவும் எங்க அம்மா மாதிரி பண்ணாதன்ட்டு 2 பேரும் தூங்க போறாங்க. அப்படி இந்த எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோட ரொம்பவே மிஸ்டியா தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களோட எல்லா ஹாரர் எபிசோடும் மிஸ்டியா தான் போவோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க யாரு, எதுக்காண்டி இவங்கள மாதிரி மாறினாங்க, எங்கே போனாங்க, எந்த மாதிரியான விஷயத்தையுமே சொல்லாமல் ரொம்ப மிஸ்டியாக முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு